தெலங்கானாவில் மனைவியை கொடூரமாக கொலை செய்த முன்னாள் ராணுவ வீரர் அளித்த வாக்குமூலம் குலை நடுங்க வைத்துள்ளது. நினைத்தாலே நெஞ்சம் பதறும் வகையில் உடலை வேக வைத்து ஏரியில் கரைத்த கொடூரத்தின் பகீர் பின்னணி என்ன? தெலுங்கானா மாநிலம் மேச்சல் நகரைச் சேர்ந்தவர் குருமூர்த்தி. இவர் 15 ஆண்டுகளாக ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். ஓய்வுக்கு பின் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் ஹைதராபாத்தில் உள்ள ஜில்லாலகூடாவில் வாடகை வீட்டில் வசித்து வந்தார். மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் அவர் அளித்த வாக்குமூலம் போலீசாரையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. சங்கராந்தி பண்டிகையை ஒட்டி குருமூர்த்தி தனது உறவினர்களின் வீட்டிற்கு குடும்பத்தாருடன் சென்றுள்ளார். அங்கே குழந்தைகளை விட்டுவிட்டு குரூர எண்ணத்தில் மனைவியுடன் மட்டும் ஹைதராபாத் திரும்பியுள்ளார். கடந்த 16ஆம் தேதி காலை 10 மணி அளவில் கணவன் மனைவி இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை மூண்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த குருமூர்த்தி மாதவியின் தலைமுடியை பிடித்து சுவற்றில் வேகமாக மோதச் செய்துள்ளார். சுவற்றில் தலை பலமாக மோதியதில் அவர் நிலை குலைந்து தரையில் மயங்கி விழுந்தார். அப்படியும் ஆத்திரம் தீராத குருமூர்த்தி மனைவியின் உடல் மீது ஏறி அமர்ந்து கொண்டு கழுத்தை நெரித்தே கொலை செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார். கொலை செய்தபின் உடலை யாருக்கும் தெரியாமல் எப்படி அப்புறப்படுத்துவது என பூட்டிய அறைக்குள் இருந்து யோசித்துள்ளார். கடைசியாக வீட்டில் இருந்து பெரிய கத்தியை எடுத்து தலை, கை, கால்கள் என உடல் பாகங்களை துண்டு துண்டாக வெட்டியுள்ளார். அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் வெட்டிய உடல் பாகங்களை வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜிற்குள் அடைத்து வைத்துள்ளார். தன்னுடன் வாழ்ந்து 2 குழந்தைகள் பெற்றவள் என்ற உணர்வு துளியும் இல்லாமல் உடல் பாகங்களை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து பெரிய கடாயில் தண்ணீருடன் போட்டு வேக வைத்துள்ளார். தண்ணீரை கொதிக்க வைக்க பயன்படுத்தப்படும் ஹீட்டர் மூலம் உறைந்து போயிருந்த உடல் பாகங்கள் கரையும் அளவிற்கு வேக வைத்துள்ளார். அமிலத்தில் போட்டது போன்று வெந்து கரைந்த உடல் பாகங்கள் அனைத்தையும் 10 லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் ஊற்றியுள்ளார். தொடர்ந்து காலை 6 மணி அளவில் அந்த பக்கெட்டை எடுத்துச் சென்று ஜல்லல்லகூடா ஏரியில் கரைத்து குருமூர்த்தி கதிகலங்க வைத்துள்ளார். கரையாத எலும்பு துண்டுகளையும் அதே ஏரியில் தூக்கி வீசிவிட்டு திரும்பி பார்க்காமல் வீடு வந்துள்ளார். வீட்டில் துர்நாற்றம் வெளியே வராத வகையில் தொடர்ந்து 4 மணி நேரம் விழுந்து விழுந்து குருமூர்த்தி வீட்டை சுத்தம் செய்துள்ளார். அப்படியும் இரத்த வாடை அடித்ததால் ரூம் ஸ்ப்ரே அடித்து தன் மீது பட்ட கரையை துடைக்க முயற்சி செய்துள்ளார். மறுநாள் 17ஆம் தேதி காலையில் உறவினர் வீட்டில் இருந்து 2 பிள்ளைகளும் வீட்டிற்கு வந்துள்ளனர். வீட்டிற்கு வந்ததும் தனது தாயை தந்தையே கொடூரமாக கொலை செய்ததை அறியாத குழந்தைகள் ஏக்கத்துடன் அம்மாவை எங்கே என கேட்டுள்ளனர். அவர் வெளியே சென்றிருப்பதாக கூறி குருமூர்த்தி சமாளித்துள்ளார். மனைவியை கொலை செய்யப்பட்ட படுக்கை அறையையும் பூட்டி வைத்து உண்மையை மூடி மறைக்க முயன்றுள்ளார். அதே வேளையில் சற்று யோசித்த குருமூர்த்தி அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மனைவியை காணவில்லை என்று மீர்பேட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மாதவியை தேடத் தொடங்கினர். ஆனால் போலீசாரின் கவனத்தை திசை திருப்பும் வகையிலேயே குருமூர்த்தி செயல்பட்டுள்ளார். இதனால் போலீசாரின் சந்தேக பார்வை குருமூர்த்தியின் பக்கம் திரும்பி உள்ளது. பின்னர் அவரை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து தங்களது பாணியில் வசமாக கவனித்தனர். அதில் மனைவியை கொலை செய்து உடல் பாகங்களை துண்டு துண்டாக வெட்டி வேக வைத்து ஏரியில் கரைத்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். நவீன தொழில்நுட்பங்களையும் ப்ளூரே டெக்னாலஜியையும் பயன்படுத்தி தடயங்களை சேகரித்த போலீசார் குருமூர்த்தி தான் அவரின் மனைவியை ரணகொடூரமாக கொலை செய்ததை உறுதிப்படுத்தி ஆதாரங்களை சேகரித்தனர்.
அதில் ஒரு மனிதனுக்குள் இவ்வளவு வன்மத்துடன் கூடிய கொடூர மிருகம் மறைந்து இருக்குமா என விசாரணை நடத்திய போலீசாருக்கே பேரதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது.